வணக்கம். இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகளை காணலாம். மகாத்மா காந்தியின் 78வது நினைவு தினம். ஜனாதிபதி திரௌபதி முர்மு, பிரதமர் மோடி, முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உள்ளிட்டோர் மலர் தூவி மரியாதை. டெல்லியில் தொடங்கியது அனைத்து கட்சிகள் கூட்டம். கூட்டத்தொடரில் நிறைவேற்றப்படும் மசோதாக்கள் குறித்து விவாதிக்கப்படும் என தகவல். வக்ஃப் சட்ட மசோதா தொடர்பாக நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் அறிக்கை சபாநாயகர் ஓம் பிர்லாவிடம் சமர்ப்பிப்பு. மகா கும்ப மேளாவில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு 25 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும். முதல்வர் யோகி ஆதித்யநாத் அறிவிப்பு. கும்பமேளா கூட்ட நெரிசலில் சிக்கி 31 பேர் உயிரிழப்பு. அலட்சிய போக்கோடு செயல்பட்ட அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி உச்ச நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தாக்கல். அமெரிக்காவில் சிறிய ரக பயணிகள் விமானம் மீது ஹெலிகாப்டர் மோதி விபத்து. 18 பேரின் உடல்கள் மீட்கப்பட்டதாக தகவல். ரஞ்சி கிரிக்கெட் தொடர் கடைசி லீக் ஆட்டங்கள் இன்று தொடக்கம். இனி விரிவான செய்திகளை காணலாம். மகாத்மா காந்தியின் நினைவு தினத்தை ஒட்டி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, பிரதமர் மோடி, முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உள்ளிட்டோர் காந்தி நினைவிடத்தில் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். மகாத்மா காந்தியின் 78வது நினைவு நாளை ஒட்டி அவரது உருவப்படத்திற்கு அரசியல் கட்சி தலைவர்கள் மலர் தூவி மரியாதை செலுத்தி வருகின்றனர். அந்த வகையில் தலைநகர் டெல்லி ராஜ்கோட்டில் உள்ள காந்தி நினைவிடத்தில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார். தொடர்ந்து குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர், பிரதமர் மோடி மற்றும் பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங், மத்திய அமைச்சர் ஹர்தீப் பூரி உள்ளிட்டோர் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். இதேபோல் சென்னை எழும்பூர் அருங்காட்சியகத்தில் உள்ள காந்தியின் உருவப்படத்திற்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். இதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் தீண்டாமை ஒழிப்பு உறுதிமொழி ஏற்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பட்ஜெட் கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்துவது குறித்து ஆலோசிக்க அனைத்து கட்சி பிரதிநிதிகளுடன் மத்திய அரசு இன்று கூடுகிறது. பட்ஜெட் கூட்டத்தொடர் 2 கட்டங்களாக நடத்தப்படும் என நாடாளுமன்ற செய்திக்குறிப்பு தெரிவித்திருந்தது. அதன்படி முதல் பகுதி கூட்டத்தொடரானது நாளை தொடங்குகிறது. இதனைத் தொடர்ந்து நாளை மறுநாள் மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுகிறது. மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் 8வது முறையாக பட்ஜெட்டை தாக்கல் செய்கிறார். பின்னர் பிப்ரவரி 13ஆம் தேதி கூட்டத்தொடர் முடிவடைகிறது. இதனை முன்னிட்டு ஜனாதிபதி திரௌபதி முர்மு நாடாளுமன்ற இரு அவைகளிலும் நாளை உரையாற்றுகிறார். நாடாளுமன்ற இல்லத்தில் உள்ள மக்களவை கூடத்தில் இதற்கான கூட்டம் நடைபெறுகிறது. இந்த நிலையில் இந்த கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்துவது குறித்து ஆலோசிக்க இன்று அனைத்து கட்சி கூட்டத்திற்கு நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு அழைப்பு விடுத்துள்ளார். இதில் நடப்பு கூட்டத்தொடரில் நிறைவேற்றப்பட உள்ள மசோதாக்கள் குறித்து விவாதிக்கப்படும் என்று கூறப்படுகிறது. முன்னதாக நாடாளுமன்றம் சுமூகமாக செயல்பட எதிர்க்கட்சிகள் அனுமதித்ததால் அனைத்து விவகாரங்கள் குறித்து எளிதாக விவாதிக்க முடியும் என்று மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார். மகா கும்பமேளாவில் கூட்ட நெரிசலில் சிக்கி பலியானோர் குடும்பத்தினருக்கு தலா 25 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் அறிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் பிராக்ராஜில் மகா கும்பமேளா நடைபெற்று வருகிறது. இதில் பல்லாயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டு வழிபாடு நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் அமாவாசையை முன்னிட்டு புனித நீராட ஏராளமான பக்தர்கள் ஒரே நேரத்தில் குவிந்தனர். இதனால் மேளா பகுதியில் அமைக்கப்பட்ட தடுப்பு அதிகாலை 2 மணிக்கு உடைந்த நிலையில் கடும் கூட்ட நெரிசல் ஏற்பட்டது. இந்த கூட்ட நெரிசலில் சிக்கி பலர் காயமடைந்தனர். மேலும் கூட்ட நெரிசலில் சிக்கி 31 பேர் உயிரிழந்தனர். இந்த நிலையில் மகா கும்பமேளாவில் கூட்ட நெரிசலில் சிக்கி பலியானோர் குடும்பத்தினருக்கு தலா 25 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் அறிவித்துள்ளார். மேலும் காயமடைந்தவர்களுக்கு உரிய சிகிச்சை அளிக்க வேண்டும் எனவும் முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் உத்தரவிட்டுள்ளார். கும்பமேளா கூட்ட நெரிசலில் பக்தர்கள் உயிரிழந்தது தொடர்பாக அலட்சிய போக்கோடு செயல்பட்ட அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி உச்சநீதிமன்றத்தில் பொது நல வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் நடைபெற்று வரும் மகா கும்பமேளாவின் திருமேனி சங்கமத்தில் அமாவாசையை ஒட்டி பக்தர்களுக்கு இடையே ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 31 பேர் உயிரிழந்தனர். அதில் 25 பேரது உடல் அடையாளம் காணப்பட்டுள்ளது என்று போலீஸ் டிஐஜி வைபவ் கிருஷ்ணா தெரிவித்துள்ளார். மேலும் இதில் காயமடைந்த 60 பேரில் 36 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வரும் நிலையில் யாத்ரீகர்களுக்கான பாதுகாப்பு நடவடிக்கைகள் மற்றும் வழிகாட்டுதல்களை அமல்படுத்த உத்தரவிடக் கோரி உச்ச நீதிமன்றத்தில் பொது நல வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பாக வழக்கறிஞர் விஷார் திவாரி தாக்கல் செய்த பொது நல மனுவில் மகா கும்பமேளாவில் கூட்ட நெரிசல் ஏற்பட்ட சம்பவம் குறித்து நிலையான அறிக்கையை உத்தரப்பிரதேச மாநிலம் சமர்ப்பிக்க உத்தரவிட வேண்டும் என்றும், கூட்ட நெரிசலுக்கு வழிவகுத்த அதிகாரிகள் மற்றும் அதிகாரிகளின் அலட்சியத்திற்கு எதிராக நடவடிக்கை எடுக்க உத்தரவிட வேண்டும் என்றும் மனு அளித்துள்ளார். வளசரவாக்கத்தில் 50 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட பூங்காவை மேயர் பிரியா சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு திறந்து வைத்தார்.
சென்னை மாநகராட்சி வளசரவாக்கம் 11வது மண்டலத்திற்கு உட்பட்ட 145வது வார்டில் ரூபாய் 50 லட்சம் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்ட விளையாட்டு பூங்கா கடந்த ஆண்டு பணிகள் முடிவடைந்த நிலையில் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வராமல் இருந்தது. இந்த நிலையில் இது குறித்து அதிமுக மாமன்ற உறுப்பினர் சத்யநாதன் பலமுறை கோரிக்கை வைத்ததை அடுத்து பூங்காவின் திறப்பு விழா நடைபெற்றது. விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக மேயர் பிரியா கலந்து கொண்டு பூங்காவை திறந்து வைத்து மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தார். இதனைத் தொடர்ந்து பூங்காவை திறக்க உதவி அதிமுக மாமன்ற உறுப்பினருக்கு அப்பகுதி மக்கள் நன்றி தெரிவித்தனர். தூத்துக்குடியில் ஓடும் ரயிலில் ஏற முயன்ற ரயில்வே ஒப்பந்த பணியாளர் தண்டவாளத்தில் சிக்கி பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. வேலூர் மாவட்டம் வாணியம்பாடியை சேர்ந்த தங்கராஜ் என்பவர் தென்னகர் ரயில்வேவில் கான்ட்ராக்ட் தொழிலாளராக முன்பு பணிபார்த்து வந்தார். இந்த நிலையில் தனியார் கான்ட்ராக்ட் நிறுவனத்தில் பணிபுரிவதற்காக தூத்துக்குடி வந்த இவர் சொந்த ஊர் செல்வதற்காக சென்னைக்கு செல்ல முத்துநகர் விரைவு வண்டியில் ஏற முயன்றுள்ளார். அப்போது ரயில் கிளம்பியதால் தங்கராஜ் ரயில் பின்னால் வேகமாக ஓடி ஏற முயன்றுள்ளார். இதில் நிலை தடுமாறி கீழே விழுந்த தங்கராஜ் தண்டவாளத்தில் சிக்கிய நிலையில் ரயில் அவர் மீது ஏறியதில் உடல் நசுங்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். தகவலறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த தூத்துக்குடி ரயில்வே பாதுகாப்பு படையினர் இந்த சம்பவம் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அதிமுக எப்போதும் ஏழை எளிய மக்களுக்கான கட்சி என்றும் திமுக முதலாளித்துவத்திற்கான மற்றும் பணக்காரர்களுக்கான கட்சி என முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கூறியுள்ளார். தாம்பரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட பெருங்களத்தூர் மற்றும் பீர்க்கங்கரணை பகுதியில் அடிப்படை வசதிகளை நிறைவேற்றாத திமுக அரசு மற்றும் தாம்பரம் மாநகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சிட்லப்பாக்கம் ராஜேந்திரன், முன்னாள் அமைச்சர் சின்னையா உட்பட 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு தாம்பரம் மாநகராட்சி மற்றும் திமுக அரசை கண்டித்து கோஷங்களை எழுப்பினர். இதையடுத்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், அதிமுக எப்போதும் ஏழை எளிய மக்களுக்கான கட்சி என்றும் திமுகவை பொறுத்தவரை முதலாளித்துவத்திற்கான மற்றும் பணக்காரர்களுக்கான கட்சி என கூறினார். தொடர்ந்து பேசிய அவர், சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் முதல் தகவல் அறிக்கை வெளியான விவகாரத்தில் சிறப்பு புலனாய்வு குழுவினர் பத்திரிகையாளர்களிடம் செல்போன்களை பறிமுதல் செய்வதை எந்த விதத்திலும் நியாயம் என கேள்வி எழுப்பினார். அதுலயும் பார்த்தா என்னன்னா, பெண் போலீஸ் ஸ்டாலின் சொன்னாராம், இது மாதிரி என்ன ரூட் பந்தோபஸ்ல நிக்க கூடாதுன்னு. ஆனா உயரதிகாரி என்ன பண்றாங்கன்னா, அந்த பெண் போலீஸ நீங்க என்ன பண்ணீங்க, காணை வரும்போது ஸ்டாலின் கண்ணில் படாதீங்க, நீங்க ஒழிஞ்சிங்கன்னு. ஏன் இது அது உயர் அதிகாரிலாம் அந்த உத்தரவு ஏத்துக்கிறது இல்லை. உத்தரவு ஏத்துட்டு அதே அந்த உயர் அதிகாரி பெண் போலீஸை அந்த ரூட் பந்தோபஸ்ல நிக்க, ஏன்னா ரூட் பந்தோபஸ்ல அந்த இயற்கை உபாதையில் கழிக்க எப்படி ஒரு பெண் காவலர் அந்த இயற்கை உபாதையில் கழிக்க முடியும்? எனவே இது போன்ற ஒரு முதலமைச்சர் ஒரு கருத்து, கீழே இருக்க அதிகாரி ஒரு கருத்து, அந்த மாதிரி தான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தொடர்பு இல்லாத ஒரு நிர்வாகம் தான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு இன்னைக்கு. ஸோ அதெல்லாம் இன்னைக்கு ஒட்டுமொத்தமா ஒரு குடிநீர், கழிவுநீர், இது மாதிரி ஆக்கப்பூர்வமா எந்த திட்டங்களும் மக்கள் கொண்டு வராத கண்டித்து தான் இன்னைக்கு இந்த ஆர்ப்பாட்டம். இன்னைக்கு வானகரம் அருகே இருசக்கர வாகனம் மீது அரசு பேருந்து மோதிய விபத்தில் கல்லூரி மாணவி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை ஆவடி ஜேபி எஸ்டேட் பகுதியை சேர்ந்த பழனி என்பவர் அரசு போக்குவரத்து கழகத்தில் பணிபுரிந்து வருகிறார். இவரது மகள் ஏஞ்சலின் ஆவடியில் உள்ள தனியார் கல்லூரியில் BBA 2ஆம் ஆண்டு படித்து வந்தார். இந்த நிலையில் அம்பத்தூரை சேர்ந்த தனது நண்பர் ஜெகேந்திரன் என்பவருடன் இருசக்கர வாகனத்தில் சென்றபோது வானகரம் அருகே ஆரணியில் இருந்து கோயம்பேடு நோக்கி வந்த அரசு பேருந்து இருசக்கர வாகனம் மீது மோதி விபத்து ஏற்பட்டுள்ளது. இந்த விபத்தில் இருவரும் நிலை தடுமாறி கீழே விழுந்ததில் அரசு பேருந்தின் சக்கரம் ஏறி இறங்கியதில் ஏஞ்சலின் தலை நசுங்கி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். இந்த விபத்தில் அவரது நண்பர் ஜெகேந்திரன் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார். தகவலறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் ஏஞ்சலின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் விபத்து காரணமாக அரசு பேருந்து ஓட்டுநர் சுரேஷ் என்பவரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவண்ணாமலையில் கேஸ் சிலிண்டரை ஏற்றிக்கொண்டு வந்த லாரி கட்டுப்பாட்டை இழந்து ஏரியில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளான சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அருகே ஆற்காடு செல்லும் சாலையில் லாரி ஓட்டுநர் நீலகண்டன் என்பவர் 357 முழு கொள்ளளவு கொண்ட சிலிண்டர்களை ஏற்றிக்கொண்டு குடியாத்தம் நோக்கி சென்று கொண்டிருந்தார். அப்போது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த லாரி இடதுபுறம் உள்ள ஏரியில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. விபத்தில் அதிர்ஷ்டவசமாக ஓட்டுநர் சிறு காயங்களுடன் உயிர் தப்பிய நிலையில் சிலிண்டர் அனைத்தும் தண்ணீரில் விழுந்து மிதந்து கொண்டிருந்தது. இது குறித்து தகவலறிந்து தீயணைப்புத் துறையினர் மற்றும் மீட்புப் பணியினர் லாரி ஓட்டுநரை செய்யாறு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து சிலிண்டர்களை மீட்கும் பணியில் ஈடுபட்டனர். மேலும் இது குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். செஞ்சல் புயல் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட வணிகர்களுக்கு தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் மாநில தலைவர் விக்ரமராஜா நிதியுதவியை வழங்கினார்.
விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணெய்நல்லூர் தனியார் திருமண மண்டபத்தில் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு சார்பில் பெஞ்சல் புயல் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட வணிகர்களுக்கு நிதி உதவி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு திருவெண்ணெய்நல்லூர் வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு தலைவர் மணிவண்ணன் தலைமை தாங்கினார். நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்ற தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு தலைவர் விக்ரமராஜாவிற்கு வணிகர்கள் மாலை அணிவித்து பட்டாசு வெடித்து மேளதாளங்கள் வாத்தியங்களுடன் சிறப்பு வரவேற்பு அளித்தனர். இதனைத் தொடர்ந்து சங்கத்தின் கொடியை ஏற்றி வைத்து பெஞ்சல் புயல் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட 28 வணிகர்களுக்கு நிவாரண நிதியாக 5000த்திற்கான காசோலையை வழங்கினார். இதனைத் தொடர்ந்து அரசூர் தனியார் திருமண மண்டபத்தில் தமிழ்நாடு வணிகர் சங்க பேரமைப்பின் புதிய கிளை திறப்பு விழா தலைவர் அனிதா சவுந்தரராஜன் தலைமையில் நடைபெற்றது. விழாவிற்கு ஊராட்சி மன்ற தலைவர் ரவிச்சந்திரன் முன்னிலை வகித்தார். இதில் சிறப்பு அழைப்பாளராக தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு தலைவர் விக்ரமராஜா கலந்து கொண்டு சங்க கொடியை ஏற்றி வைத்து புதிய கிளையை தொடங்கி வைத்தார். அதன் பின்னர் அரசூர் வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் புதிய நிர்வாகிகளுக்கு மாநில தலைவர் விக்ரமராஜா சால்வை அணிவித்து கௌரவித்தார். இதில் ஏராளமான தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். சேலத்தில் 10,000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய வட்டாட்சியரை லஞ்ச ஒழிப்பு துறையினர் கைது செய்தனர். சேலம் மாவட்டம் கெங்கவெளி அருகே உள்ள தம்மம்பட்டி செல்வம் நகர் பகுதியை சேர்ந்தவர் மஞ்சுளா. இவர் விவசாய நிலத்தை ஒட்டி உள்ள நீரோடை ஆக்கிரமிப்பு பகுதிகளை அகற்றக் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இதனைத் தொடர்ந்து ஆக்கிரமிப்புகளை அகற்ற சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது. இந்த நிலையில் வட்டாட்சியர் பாலகிருஷ்ணன் நில அளவீடு செய்ய 5 லட்சம் பணம் கேட்டதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து மஞ்சுளா சேலம் லஞ்ச ஒழிப்பு போலீசாருக்கு அளித்த தகவலின் பேரில் ரசாயனம் தடவிய 10,000 ரூபாயை மஞ்சுளா வட்டாட்சியர் பாலகிருஷ்ணனிடம் கொடுத்தபோது மறைந்திருந்த லஞ்ச ஒழிப்பு துறையினர் பாலகிருஷ்ணன் கையும் களவுமாக பிடித்தனர். மேலும் அவரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இலங்கை சிறையில் இருந்து விடுவிக்கப்பட்ட 6 மீனவர்களை சென்னை விமான நிலையத்தில் மீன்வளத்துறை அதிகாரிகள் வரவேற்றனர். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் பகுதியை சேர்ந்த 8 மீனவர்கள் 2 படகுகள் மூலம் ஜனவரி 11ஆம் தேதியன்று கச்சத்தீவு அருகே மீன்பிடிக்க சென்றுள்ளனர். அப்போது எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக கூறி இலங்கை கடற்படையினர் மீனவர்களை சிறைப்பிடித்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். இதையடுத்து மத்திய மாநில அரசுகள் பேச்சுவார்த்தைக்கு பின்னர் 6 மீனவர்களை மட்டும் கொழும்பில் உள்ள இந்திய தூதரக அதிகாரிகளிடம் ஒப்படைத்தனர். இதையடுத்து இந்திய தூதரக அதிகாரிகள் மீனவர்கள் 6 பேருக்கும் மருத்துவ பரிசோதனைகள் மேற்கொண்ட பின்பு கொழும்புவில் இருந்து விமானம் மூலம் சென்னை விமான நிலையத்திற்கு அனுப்பி வைத்தனர். இந்த நிலையில் சென்னை விமான நிலையம் வந்த தமிழக மீனவர்களை தமிழக மீன்வளத்துறை அதிகாரிகள் வரவேற்றனர். அப்போது பேசிய மீனவர் முனீஸ்வரன், இலங்கை கடற்படையினர் துப்பாக்கி சூடு நடத்துவதை தடுக்க வேண்டும் என்றும் மீனவர்களை மீட்ட தமிழக முதல்வருக்கு நன்றி தெரிவிப்பதாகவும் கூறினார். சீர்காழி அருகே பழையார் மீன்பிடி துறைமுகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த விசைப்படகில் ஏற்பட்ட தீ விபத்தில் 50 லட்சம் ரூபாய் மதிப்பிலான படகு முற்றிலும் எரிந்து சேதமடைந்தது. சீர்காழி அருகே பழையார் மீனவ கிராமத்தை சேர்ந்த கோவிந்தன் என்பவர் மீன்பிடி தொழில் செய்து வருகிறார். இந்த நிலையில் வழக்கம் போல் கடலில் மீன்பிடித்துவிட்டு பழையார் மீன்பிடி துறைமுகத்தில் தனது படகை நிறுத்திவிட்டு காட்டூர் பகுதியை சேர்ந்த கலியபெருமாள் என்பவரை பாதுகாப்புக்காக விட்டுச் சென்றுள்ளார். அப்போது கலியபெருமாள் படகில் சமைத்துக் கொண்டிருந்த போது சிலிண்டர் வெடித்து திடீர் தீ விபத்து ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. அப்போது கடல் காற்றின் வேகம் அதிகரித்து காணப்பட்டதால் படகு முழுவதும் தீ பரவியது. இதனை அறிந்த கிராம மக்கள் தீப்பற்றி எரிந்த படகை தனியாக இழுத்துச் சென்று படகில் சிக்கியிருந்த கலியபெருமாளை காப்பாற்றி கரை சேர்த்தனர். இதையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு வீரர்கள் படகில் ஏற்பட்ட தீயை பல மணி நேரம் போராடி அணைத்தனர். இந்த தீ விபத்தில் 50 லட்சம் ரூபாய் மதிப்பிலான படகு முற்றிலும் எரிந்து சேதமடைந்தது. இதில் காயமடைந்த கலியபெருமாள் தீ காயங்களுடன் சீர்காழி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். திண்டுக்கல்லில் அஞ்சல் கோட்ட கண்காணிப்பாளரின் ஊழியர் விரோத போக்கை கண்டித்து அனைத்து அஞ்சல் ஊழியர் கூட்டு போராட்ட குழுவினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திண்டுக்கல்லில் தலைமை தபால் அலுவலகம் முன்பு அஞ்சல் கோட்ட அதிகாரியின் ஊழியர் விரோத போக்கை கண்டித்தும் 10 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என வலியுறுத்தியும் அனைத்து அஞ்சல் ஊழியர் கூட்டு போராட்ட குழுவினர் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்திற்கு அழகர்சாமி, திருமலைசாமி ஆகியோர் தலைமை தாங்கினர். நாராயணன் முன்னிலை வகித்தார். ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றவர்களை முன்னாள் கோட்டை தலைவர் கணேசன் வரவேற்றார். ஆர்ப்பாட்டத்தில் ஊழியர்களை உரிமையில் திட்டுவதை கைவிட வேண்டும், பணி நேரத்தை கடந்து இரவு 8 மணி வரை சட்டவிரோதமாக பெண் ஊழியர்களை பணியாற்ற சொல்லும் போக்கை கைவிட வேண்டும், ஐடிசி என்ற பெயரில் அஞ்சல் துறையை சீர்குலைக்கும் நடவடிக்கையை கைவிட வேண்டும், சிசிடிவி கேமரா பதிவின் மூலம் மிரட்டும் போக்கை கைவிட வேண்டும் என்பன உள்ளிட்ட 12 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தப்பட்டது. இதில் அகில இந்திய அஞ்சல் ஊழியர்கள் சங்கத்தினர், தேசிய அஞ்சல் ஊழியர் சங்கத்தினர், பாரதிய தபால் ஊழியர் சம்மேளனத்தினர் உட்பட பலர் கலந்து கொண்டனர். கோரிக்கைகள்
பனையூர் அலுவலகத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் 2ஆம் கட்ட மாவட்ட செயலாளர்கள் பட்டியலை கட்சியின் தலைவர் விஜய் வெளியிட்டார். பனையூர் அலுவலகத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் 2ஆம் கட்ட மாவட்ட செயலாளர்கள் பட்டியலை கட்சியின் தலைவர் விஜய் வெளியிட்டார். அதன் பின்னர் மாவட்ட செயலாளர்களை தனித்தனியே சந்தித்து பேசிய பிறகு தேர்வு செய்யப்பட்டதற்கான சான்றிதழ்களை வழங்கினார். முதற்கட்டமாக கடந்த 24ஆம் தேதி 19 மாவட்ட செயலாளர்கள் அறிவிக்கப்பட்ட நிலையில் 2ஆம் கட்ட மாவட்ட செயலாளர்கள் பட்டியலை அக்கட்சியின் தலைவர் விஜய் வெளியிட்டார். அதன்படி சென்னை புறநகருக்கு சரவணன், தென் சென்னை தெற்கு பகுதிக்கு தாமு, புதுக்கோட்டை மத்தியத்திற்கு பர்வேஷ், நாகப்பட்டினத்திற்கு சுகுமார், நாமக்கல் மேற்கு பகுதிக்கு சதீஷ்குமார், திண்டுக்கல் கிழக்கு பகுதிக்கு தர்மராஜ், மதுரை புறநகர் வடக்கு பகுதிக்கு விஷால் கிருஷ்ணா, தருமபுரி மேற்கு பகுதிக்கு எம் சிவன், தென் சென்னை வடக்கு பகுதிக்கு அப்புனு, கள்ளக்குறிச்சி மேற்கு பகுதிக்கு பிரகாஷ், கன்னியாகுமரி மத்திய மாவட்டத்திற்கு கிருஷ்ணகுமார், கன்னியாகுமரி மேற்கு பகுதிக்கு சபின், மயிலாடுதுறைக்கு கோபிநாத், கன்னியாகுமரி கிழக்கு பகுதிக்கு மாதவன், சென்னை கிழக்கு பகுதிக்கு பாலமுருகன், காஞ்சிபுரம் மாவட்டத்திற்கு தென்னரசு, நாமக்கல் கிழக்கு பகுதிக்கு செந்தில்நாதன், மதுரை கிழக்கு பகுதிக்கு விஜயகண்பன், மதுரை தெற்கு பகுதிக்கு தங்கபாண்டி உள்ளிட்ட மாவட்ட செயலாளர்களின் பட்டியலை தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் வெளியிட்டார். இதேபோன்று பிப்ரவரி 2ஆம் தேதிக்குள் 120 மாவட்ட செயலாளர்கள் பட்டியலை வெளியிட விஜய் திட்டமிட்டுள்ளார். அறந்தாங்கியில் 45 ஆண்டுகளுக்கு முன்னர் அரசு பள்ளியில் படித்த முன்னாள் மாணவர்கள் சங்கம் விழா நடைபெற்றது. புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அரசு மேல்நிலைப் பள்ளியில் 1978 மற்றும் 1980ஆம் ஆண்டுகளில் படித்த மேல்நிலை வகுப்பு முன்னாள் மாணவ மாணவியர்கள் ஒன்று கூடி சங்கம் விழா நடத்தினர். விழாவில் 45 ஆண்டுகளுக்கு பிறகு தாங்கள் ஒன்றாக படித்த பள்ளியினை பார்வையிட்டு அங்கு படிக்கும் மாணவர்களுக்கு தங்களது அனுபவங்களை பகிர்ந்து கொண்டு பரிசுகளை கொடுத்தனர். பின்னர் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கவிஞர் தங்க மூர்த்தி கலந்து கொண்டு சிறப்புரை நிகழ்த்தினார். இறுதியில் அனைவரும் குழு புகைப்படம் எடுத்துக்கொண்டு ஒருவருக்கு ஒருவர் அன்பை பரிமாறிக்கொண்டனர். கோவையில் தனியார் ரவை தயாரிப்பு நிறுவனம் மீது பொய்யான குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வீடியோ ஒன்றை வெளியிட்ட நபர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நிறுவன தலைவர்கள் புகார் மனு அளித்துள்ளனர். கோவை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் தனியார் ரவை தயாரிப்பு நிறுவனத்தினர் காவல் ஆணையரை சந்தித்து புகார் மனு அளித்தனர். மனுவில் தனியார் ரவை தயாரிப்பு நிறுவனம் மீது ரவிகாந்த் என்ற நபர் பொய்யான குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வீடியோ ஒன்றை சமூக வலைதளங்களில் பரப்பியுள்ளார். இதனால் தங்கள் நிறுவனத்திற்கு களங்கம் விளைவித்துள்ளதாகவும் இந்த வீடியோவில் கூறப்படும் தகவல்கள் முற்றிலும் பொய் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பொய்யான தகவலை பரப்பிய நபர் மீது உரிய விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளனர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த நிறுவன தலைவர்கள் இதுகுறித்து சம்பந்தப்பட்ட நபர் மீது வழக்கு தொடுத்திருப்பதாகவும் மக்கள் இதனை நம்ப வேண்டாம் என்றும் தங்கள் உணவு தரமானது என்பதற்கான ஆதாரங்கள் தங்களிடம் இருப்பதாகவும் தெரிவித்தனர். இன்னைக்கு இது வைரலாக பரவிட்டு இருக்கு. ஒரு நெகட்டிவ் நியூஸ் ரொம்ப ஃபாஸ்ட்டாக பரவிட்டு இருக்கு. மக்கள் நெகட்டிவ் நியூஸ்னா உடனே இது பண்றாங்க இல்லையா? மக்களை அச்சப்படுத்தக்கூடாது முதல்ல. ஏன்னா 60 வருட பாரம்பரியத்தை யாராலும் அப்படி அவ்வளோ சீக்கிரத்தில் ஒரு புதிய நிறுவனம் தொடங்குறாங்க, ஒரு நிறுவனம் வருது உள்ள வர்றாங்க, அவங்களோட அது தெரியல. அதை சொல்ல விரும்பல. அதைத்தான் காவல்துறையார்கிட்ட இன்னைக்கு சொல்லியிருக்கோம். ஒரு காம்படிஷன், வியாபாரத்தில் காம்படிஷன் இருக்கலாம் இல்லையா? அதுக்கு இப்படி ஒரு கீழ்த்தரமான முறையில்லை. மக்கள் அச்சப்பட தேவையே கிடையாது. அச்சப்பட தேவையில்லை. 60 வருஷமா எந்த விதமான கலப்படமும் கிடையாது. எந்த விதமான எங்கள் நிறுவனத்தின் தயாரிப்புகள் மேலே எந்தவித குற்ற நடவடிக்கையும் கிடையாது. எந்த ஒரு இதுவும் கிடையாது. அது உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளுக்கு எல்லா கமிஷனர் மிஸ்டர் லால் வரைக்கும் எங்களுடைய தரத்தை பற்றி நன்கு அறிந்தவர். வேங்கவயல் விசாரணையை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என வலியுறுத்தி கடலூர் மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் போராட்டம் நடைபெற்றது. புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கவயல் கிராமத்தில் ஆதி திராவிடர் மக்கள் பயன்பாட்டில் உள்ள குடிநீர் நீர்த்தேக்க தொட்டியில் சில சமூக விரோதிகள் மலத்தினை கலந்ததால் அந்த நீரை பருகிய மக்களுக்கு உடல் உபாதைகள் ஏற்பட்டது. இந்த விவகாரம் தொடர்பாக தமிழக அரசு சிபிசிஐடி விசாரிக்க உத்தரவிட்டு 2 ஆண்டுகள் விசாரணை நடைபெற்று முடிந்து பாதிக்கப்பட்ட மக்களே குற்றவாளிகள் என குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் சிபிசிஐடி விசாரணை கண்மூடித்தனமாக இருப்பதாக கூறி கடலூர் மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் கண்ணில் கருப்பு துணி கட்டி போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது வேங்கவயல் வழக்கு விசாரணையை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்னும் கோரிக்கை தபாலை தமிழக தலைமை செயலாளருக்கு அனுப்புவதாக கூறினர். முதன்முறையாக விமானத்தில் பயணித்த 31 மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு சென்னை விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது.
திருச்சி பாரதிதாசன் காது கேளாதோர் வாய் பேச முடியாதவர்களுக்கான கல்லூரியில் இருந்து ஒரு ஐடி நிறுவனம் 31 பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் பயிலும் மாணவர்களை திருச்சியில் இருந்து சென்னைக்கு விமானம் மூலம் அழைத்து வந்தனர். அவர்களுக்கு சென்னை விமான நிலையத்தில் பூங்கொத்து கொடுத்து உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பத்திரிகையாளர்களிடம் பேசிய மாணவர்கள் விமானத்தில் பயணிக்கும் பொழுது புதுவித அனுபவமாக இருந்தது என்றும் முதலில் பயத்துடனும் அதன் பிறகு உற்சாகமாகவும் இருந்ததாகவும் தெரிவித்தனர். அது மட்டுமின்றி காது கேளாதோர் வாய் பேசாதோர் ஐடி தொழில்நுட்பத்தை கற்றுக்கொண்டு அதில் பணிபுரியவும் முடியும் என்றும் தனியார் ஐடி நிறுவனம் அந்த கல்லூரியில் இருந்து மாணவர்களை பணியில் அமர்த்தி இருப்பதாகவும் தெரிவித்தனர். ஒரு தடையை உடைச்சு ஒரு மிகப்பெரிய வழியை உருவாக்கி கொடுத்த பிசிசி நிறுவனம், அவங்க பிசிஎஸ் நிறுவனம் மற்றும் அவங்களை சார்ந்த எல்லாருக்குமே எங்களோட நன்றி இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கணும்னு நினைக்கிறோம். ஏன்னா இது மிகப்பெரிய வாய்ப்பு எங்கள் குழந்தைங்களுக்கு. இதை மாதிரி ஒவ்வொரு நிறுவனமும் தன்னுடைய பங்களிப்பை இந்த மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கு கொடுப்பாங்கன்னா எல்லா மாற்றுத்திறனாளி குழந்தைகளுமே கல்வியிலையும் சரி வேலை வாய்ப்புகளையும் முன்னேறி அவங்களும் அந்த சமூகத்தில் ஒரு பெரிய அந்தஸ்து அடைவாங்க. இது ஒரு முன்னுதாரணம். இதே மாதிரி எல்லா ஆர்கனைசேஷனும் கண்டிப்பாக முன்னெடுக்கணும். இந்த குழந்தைகளுக்கான தன்னால் முடிந்த சேவைகளை, தன்னால் முடிந்த கல்வி உதவிகளை செஞ்சால் மிகப்பெரிய மாற்றங்களை கொண்டு வரலாம். நன்றி. வேலை வாய்ப்பில் எப்படி ஐடி ஃபீல்டில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதை, விசிட் பண்ணுற இண்டஸ்ட்ரியல் விசிட்டாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதை நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ண வந்திருக்காங்க. ஃபஸ்ட்டு ஃப்ளைட்டில் போவேல எப்படி இருக்குன்றது தெரியாமல் பயந்து வர மாதிரி இருந்தது. ஸோ எப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ண நிறைய விஷயத்துக்கான அந்த பயம் போக ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன். கோவையில் போதை மாத்திரை விற்பனையில் ஈடுபட்ட இளைஞர்களை பிடித்து காவல்துறையிடம் ஒப்படைத்த பொதுமக்களுக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றது. கோவை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் கஞ்சா மற்றும் போதைப் பொருட்களின் விற்பனை அதிகரித்து வருவதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இந்த நிலையில் கோவை உக்கடம் வின்சென்ட் சாலையில் சந்தேகத்திற்கு இடமாக நின்று கொண்டிருந்த 2 இளைஞர்களை பிடித்து அப்பகுதி மக்கள் விசாரித்துள்ளனர். அப்போது முன்னுக்கு பின் முரணாக பேசிய அவர்களை சோதனை செய்ததில் அவர்களிடம் ஏராளமான போதை மாத்திரைகள் இருப்பது தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து கோவை உக்கடம் காவல் நிலையத்தில் தகவல் அளித்ததன் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் இருவரையும் காவல் நிலையம் அழைத்துச் சென்று விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் வடவள்ளியை சேர்ந்த நிரஞ்சன் மற்றும் உக்கடம் பகுதியை சேர்ந்த ஃபைசல் ஆகிய இருவரும் போதை மாத்திரை விற்பனையில் ஈடுபட்டது தெரியவந்தது. பின்னர் அவர்களை கைது செய்த போலீசார் இளைஞர்களை பிடிக்க உதவிய அப்பகுதி மக்களுக்கு பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டனர். பட்டுக்கோட்டையில் 400க்கும் மேற்பட்ட தமிழக வெற்றி கழகத்தினர் பேரணியாக சென்று பெரியார், அம்பேத்கர், காமராஜர் சிலைகளுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். தமிழக வெற்றி கழகத்தின் தஞ்சை தெற்கு மாவட்ட செயலாளராக ஏனாதி மதன் என்பவர் தவேக தலைவர் விஜயால் நியமிக்கப்பட்டார். இந்த நிலையில் தவேகாவினர் தஞ்சை தெற்கு மாவட்ட செயலாளர் ஏனாதி மதன் தலைமையில் பேரணியாக சென்று பட்டுக்கோட்டையில் உள்ள தலைவர்கள் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். முதலில் பெரியார் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தியதைத் தொடர்ந்து 400க்கும் மேற்பட்ட தவேகாவினர் பேரணியாக சென்று தலைமை தபால் நிலையம் அருகே உள்ள அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்தனர். தொடர்ந்து வீரமங்கை, வேலுநாச்சியார் மற்றும் காமராஜர் சிலைக்கும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். தை அமாவாசையை ஒட்டி தூத்துக்குடியில் உள்ள வாகாம்பரிகால் உடனுரை சங்கர ராமேஸ்வரர் ஆலயத்தில் பத்திர தீப திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. தை அமாவாசை சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருவதை ஒட்டி தூத்துக்குடியில் உள்ள பழமையான வாகாம்பரிகால் உடனுரை சங்கர ராமேஸ்வரர் ஆலயத்தில் சுவாமிக்கு பத்திர தீபம் ஏற்றப்பட்டு ஆலய வளாகத்தில் முழுவதும் 10,000க்கும் மேற்பட்ட அகல் விளக்குகள் ஏற்றப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வாகாம்பரிகால் உடனுரை சங்கர ராமேஸ்வரரை வழிபட்டனர். காரைக்காலில் அமைந்துள்ள கோதண்டராமர் ஆலயத்தில் ஆஞ்சநேயருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் தை அமாவாசையை முன்னிட்டு கோவில் 10 பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ கோதண்டராமர் ஆலயத்தில் கோதண்டராமர் மற்றும் ஆஞ்சநேயருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. மேலும் தை அமாவாசையை ஒட்டி ஆஞ்சநேயருக்கு மஞ்சள், பால், தயிர், சந்தனம் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து தங்க கவசம் அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள்பாலித்த மூலவர் மற்றும் ஆஞ்சநேயருக்கு சகசரநாம அர்ச்சனையும் மகா தீப ஆராதனையும் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு கோதண்ட ராமரையும் ஆஞ்சநேயரையும் வழிபட்டனர். இனி வருவது உலக செய்திகள். அமெரிக்காவில் சிறிய ரக பயணிகள் விமானம் மீது ஹெலிகாப்டர் மோதிய விபத்தில் பயணிகள் விமானம் வெடித்து சிதறியது. அமெரிக்காவின் கன்சாஸ் மாகாணம் விசிட்டாவில் இருந்து பயணிகள் விமானம் ஒன்று தலைநகர் வாஷிங்டனில் உள்ள ரீகன் தேசிய விமான நிலையத்திற்கு புறப்பட்டு சென்றது. அமெரிக்கன் ஏர்லைன்ஸுக்கு சொந்தமான இந்த விமானத்தில் 60 பயணிகள், 4 ஊழியர்கள் என 64 பேர் இருந்தனர். விமானம் ரீகன் விமான நிலையத்தில் தரை இறங்க முயற்சித்தது. அப்போது ஹெலிகாப்டருடன் சிறிய ரக பயணிகள் விமானம் எதிர்பாராத விதமாக மோதி விபத்துக்குள்ளானது. இதில் பயணிகள் விமானம் வெடித்து சிதறிய நிலையில் தீப்பிழம்பு ஏற்பட்டு பயணிகள் விமானம் ஆற்றில் விழுந்தது.
இதையடுத்து மீட்பு படையினர் அங்கு விரைந்து சென்றனர். அமெரிக்க பாதுகாப்பு படை மற்றும் தீயணைப்பு படையினர் ஆற்றில் தேடுதல் பணியை தொடங்கினர். நீச்சல் வீரர்களும் ஆற்றுக்குள் இறங்கி தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர். இந்த விபத்தில் 18 பேரின் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த நிலையில் ஹெலிகாப்டருடன் விமானம் நடுவானில் மோதிய வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. இனி வருவது விளையாட்டு செய்திகள். ரஞ்சி கிரிக்கெட் தொடரில் கடைசி லீக் ஆட்டங்கள் இன்று தொடங்குகிறது. ரஞ்சி கிரிக்கெட் தொடரில் கடைசி சுற்று லீக் ஆட்டங்கள் இன்று தொடங்குகிறது. இதன் ஒரு ஆட்டத்தில் தமிழ்நாடு, ஜார்க்கண்ட் அணிகள் மோதுகின்றன. டெல்லி அணிக்காக நட்சத்திர வீரர் விராட் கோலி 12 ஆண்டுகளுக்கு பிறகு களம் இறங்குகிறார். வதோதராவில் நடைபெறும் ஏ பிரிவு ஆட்டம் ஒன்றில் பரோடா, ஜம்மு காஷ்மீர் அணிகள் மோதுகின்றன. இதே பிரிவில் மும்பையில் அரங்கேற்றும் மற்றொரு முக்கிய ஆட்டத்தில் மும்பை, மேகாலயா அணிகள் சந்திக்கின்றன. பி பிரிவில் அகமதாபாத்தில் நடைபெறும் ஆட்டத்தில் குஜராத், இமாச்சல பிரதேசம் அணிகள் சந்திக்கின்றன. டெல்லியில் நடைபெறும் மற்றொரு ஆட்டத்தில் டெல்லி, ரயில்வே அணிகள் மோதுகின்றன. இனி வருவது தங்கம், வெள்ளி விலை மற்றும் பங்குச்சந்தை நிலவரம். சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை ஒரு சவரன் 60,760 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 15 ரூபாய் அதிகரித்து 7,610 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் ஒரு சவரன் 120 ரூபாய் அதிகரித்து 60,880 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 24 கேரட் தூய தங்கம் ஒரு சவரன் 66,416 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் 1 கிராம் வெள்ளி 106 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 1,06,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. மும்பை பங்குச்சந்தை இன்று உயர்வுடன் காணப்படுகிறது. மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 285 புள்ளிகள் அதிகரித்து 76,818 புள்ளிகளில் வணிகமாகிறது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிப்டி 125 புள்ளிகள் அதிகரித்து 23,280 புள்ளிகளில் வணிகமாகிறது. மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். மகாத்மா காந்தியின் 78வது நினைவு தினம். ஜனாதிபதி திரௌபதி முர்மு, பிரதமர் மோடி, முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உள்ளிட்டோர் மலர் தூவி மரியாதை. டெல்லியில் தொடங்கியது அனைத்து கட்சிகள் கூட்டம். கூட்டத்தொடரில் நிறைவேற்றப்படும் மசோதாக்கள் குறித்து விவாதிக்கப்படும் என தகவல். வக்ஃப் சட்ட மசோதா தொடர்பாக நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் அறிக்கை சபாநாயகர் ஓம் பிர்லாவிடம் சமர்ப்பிப்பு. மகா கும்பமேளாவில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு 25 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும். முதல்வர் யோகி ஆதித்யநாத் அறிவிப்பு. கும்பமேளா கூட்ட நெரிசலில் சிக்கி 31 பேர் உயிரிழப்பு. அலட்சிய போக்கோடு செயல்பட்ட அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி உச்ச நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தாக்கல். அமெரிக்காவில் சிறிய ரக பயணிகள் விமானம் மீது ஹெலிகாப்டர் மோதி விபத்து. 18 பேரின் உடல்கள் மீட்கப்பட்டதாக தகவல். ரஞ்சி கிரிக்கெட் தொடர் கடைசி லீக் ஆட்டங்கள் இன்று தொடக்கம். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண ஜெம் live.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.